எங்கள் ஊர் பொங்கல் ஃபங்க்ஷன் பார்க்கலாமா? காலையிலே வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு பொங்கல் வைக்க ரெடி பண்ணியாச்சு. பாலும் அழகாக பொங்கிச்சு. பொங்கல் பானை இப்படி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டுமா கிண்டி பொங்கல் வச்சு இறக்கி சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. ஊர்லேருந்து எங்கள் நாத்தனார் பசங்களாம் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படின்னா, அந்த கையாறு பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெட்டியை கவுத்து வச்சு அதில் பூசணி இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூசணி இலையில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அந்த மாதம் கிராமங்களில் விளையக்கூடிய காய்கறி எல்லாமே சமைச்சு படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து இப்படி தாங்க கும்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது தாங்க திஷ்டி எடுக்கிறது. கிராமங்களில் இந்த கம்மாய் குளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கேருந்து எல்லார் வீட்லேயும் தண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த மரக்காயில் எல்லாரோட தண்ணியும் கலந்து அதோட சாமி தீர்த்தம் இதை எல்லாமே கலந்து எல்லார் வீட்லேயும் போய் திஷ்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இது தாங்க திஷ்டி எடுக்கிறது. இதோட நம்ம ஊரில் ஒரு ஒற்றுமையாகவும் நல்ல விளைச்சலாகவும் நல்ல செழிப்பமாகவும் இருக்கணும்னு நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் விழாவோட கதாநாயகனை பார்க்கணும் இல்லையா? அவங்கள காலையிலேயே குளிக்க வச்சு பொட்டு சந்தனம்லாம் வச்சு அவங்களுக்கு அழகாக துண்டெல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டு குட்டீஸும் அவங்க கூட கிளிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. நிறைவு பகுதியாக ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்தியே ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மினி விளாக் பார்க்கலாம். பாய்.